அன்னை வைகோவா இருக்கட்டும், சகோதரர் திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக நீதி பேசிக்கொண்டு சுயநமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். சுயத்தையே அப்படியே விட்டு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதையே சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வைகோ போன்றவர்கள் சின்ன வயதில் நான் பார்த்தது. திருமாவளவன் என்றால் அவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். செல்வப்பிரண்டையை நம்ம கேட்கவே வேணாம், ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே இருந்து பழக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் கொஞ்சம் வீராவேசமாகவாவது முடிவெடுத்து பழக்கப்பட்டவர்கள். ஆக எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்களே எனக்கு கவலையாக இருந்தது. அதான் நான் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப கவலையோடு இருக்கிறேன். நான் எனக்கு கோபம் கூட வரல, கவலை. தமிழகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறது என்ற கவலை. நம்மை போன்றவர்களெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, நான் சின்ன வயதுலேருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, டிரைவிங் தெரிஞ்சவங்க பக்கத்தில் டிரைவ் ஓட்டக்கூடாது, டிரைவிங் இருக்கக்கூடாதும்பாங்க. அரசியலில் ஒரு 2-3 வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனால் என்னால் சில விஷயத்தை தாங்க முடியலன்றது தான் அன்றைக்கி சிரமமாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை.